ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோ எடிட்டிங் கற்றுக்க தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபோனில் இன்ஷாட் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணுறேன். வீடியோ பார்க்கலாமா? இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து வீடியோ தான் பண்ண போகிறோம், அதனால் வீடியோவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நியூன்னு வந்திருக்கு. கீழெல்லாம் இருக்கிறது முன்னாடி நம்ம பண்ணி பாதியில் வச்சுருக்கிற டிராஃப்ட் வீடியோஸு. இப்போ நியூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்கள் கேலரிக்கு டைரெக்டாக போயிடும். அங்கே வீடியோ, ஃபோட்டோ இருக்குது. நம்ம இப்போ முதல்ல ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ட்ரை பண்ணலாம். நான் இப்போ ஒரு 5 ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற ஃபோட்டோஸ் எல்லாம் ஒரே சைஸில் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, ஃப்ரேம் வந்து நீல வாக்கில் இருக்குது இல்லையா? இப்போ வந்து ஒன்றும் இந்த ஃப்ரேமை ஃபோட்டோ சைஸ்க்கு மாற்றணும், இல்லைன்னா ஃபோட்டோவை ஃப்ரேம் சைஸ்க்கு மாற்றணும். இந்த ஃபோட்டோக்கு கீழே பாருங்கள், நிறைய சிம்பிள்ஸ் இருக்கா? அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்னா கேன்வஸ். அதை தான் நம்ம இப்போ ப்ரெஸ் பண்ணணும். அதை ப்ரெஸ் பண்ணினா இன்ஷாட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம் அங்கே இருக்கும். அதில் நம்ம இந்த ஃபோட்டோக்கு சூட்டபிளாக இருக்கிற ஃப்ரேமை பார்த்து நம்ம செலக்ட் பண்ணணும். யூஸ்வலாக நீல வாக்கில், தட் இஸ் வெர்டிக்கலாக இருக்கிறது 9/16, ஹரிசாண்டலாக இருக்கிறது 16/9. ஆனால் இந்த ஃப்ரேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம இங்கே 4:3 சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஃபோட்டோ அதுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகுது. இப்போ பாருங்கள், எல்லா ஃபோட்டோஸும் நீட்டாக அந்த ஃப்ரேமில் ஃபிட் ஆயாச்சு. நமக்கு இப்போது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கிட்டோம். அடுத்தது இதோட இன்னும் 2 வீடியோவையோ ஃபோட்டோவையோ ஆட் பண்ணலாமா? பாருங்கள், இங்கே ஒரு ப்ளஸ் சைன் இருக்குது. அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ப்ரெஸ் பண்ண உடனே அது வந்து கேட்கும், வீடியோவா ஃபோட்டோவா அப்படின்ட்டு. கேட்டுட்டு நம்ம வீடியோ அதை ப்ரெஸ் பண்ணின உடனே நேராக திருப்பி நம்ம கேலரிக்கு போகும். அங்கே நம்ம இப்போது வீடியோவை ப்ரெஸ் பண்ணணும். வீடியோவை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை 1, 2, 3 எவ்வளோ வீடியோ வேணாலும் நீங்கள் அங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணின போது பஸ்ஸில் உட்காந்தபடியே எடுத்த வீடியோவை ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரே சத்தம், எல்லோரும் பேசுகிறாங்க, வண்டி சத்தம், பஸ்ஸோட ஹார்ன் சத்தம் எல்லாம் கேட்குறது. அதை எப்படி நம்ம எடுக்கலாம்? அந்த வீடியோ ஃப்ரேம்க்கு கீழே பாருங்கள், ஒரு வால்யூம் சைன் ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி நம்ம வால்யூமை தேவைப்பட்ட அளவு குறைச்சிக்கலாம், இல்லைன்னா கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடலாம். சிங்கிள் டிக் பண்ணினா அந்த ஃப்ரேம் மட்டும் வால்யூம் குறையும். டபுள் டிக் பண்ணினா நம்ம எவ்வளோ ஃப்ரேம் எடுத்துருக்கணுமோ அவ்வளோ ஃப்ரேம்லேயும் வால்யூம் குறைஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த வீடியோவை போடுறேன். வால்யூம் கொஞ்சம் கூட இல்லை, கிளியராக இருக்குது. இப்போ முன்னாடி போட்டோம் இல்லையா, அந்த புடவை ஃபோட்டோஸ், இந்த வீடியோ எல்லாத்தையுமா சேர்த்து போடுறேன். எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆட் பண்ணின எல்லா ஃபோட்டோஸும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 வீடியோஸ் நம்ம ஆட் பண்ணினோம், அதுவும் வந்திருக்கும். இன்றைக்கி இதோட போதும். நாளைக்கு இந்த வீடியோவோட மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, நம்ம பேசி எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி சொல்லி கொடுத்ததை நிறையா தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாளைக்கு தவறாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். பாய்.